ஹாய் அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக். இது ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா 3 டேஸா நாங்க வந்து ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ அத தான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இஃப்தார் எல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இப்ப எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னாக்கா, அஜ்மான் தான் போறோம். அஜ்மான்ல வந்து அங்க புர்கா ஷாப் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போனாங்க. இப்ப அஜிமானும் வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து துபாய்லலாம் நைட் சூக் இருக்கும்ல, சேம் அதே மாரி தான் இருந்துச்சு. பட் இங்க எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. புர்காவும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அவ்ளோ அலைஞ்சு பார்த்தோம். பட் ஒரே ஒரு அபாயா மட்டும் தான் எடுத்தோம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம எடுக்கணும்ல. ஸோ அதனால வந்து 1 மட்டும் தான் அமைஞ்சிச்சு. ஒரு அபாயாவே பார்த்தீங்கன்னா, 300 சொன்னாங்க. லாஸ்ட்டா வந்து 250க்கு வாங்குனோம். மித்தபடி வந்து எனக்கும் சரி, என்னோட சின்ன பொண்ணுக்கும் எடுக்கல. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து புடிக்கல. புடிச்சிருந்துச்சு அப்டின்னாக்கா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அடுத்தது அஜ்மானுக்கு உள்ள இந்த ஃபஸா கார்டெல்லாம் குடுக்குறாங்க பாத்தீங்களா? அங்க தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கு ஃபஸா. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்க வந்து நம்ம ரூ. 100 பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ரூ. 200 வந்து அந்த கார்டு குடுக்குறாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து ஃப்ரீயா தான் குடுத்துருக்காங்க. பட் இந்த இயர் வந்து காசு அப்படிப்ல இருக்கு. நாங்க பார்த்துட்டு வாங்கல. சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 2:00 வந்து சகர் செஞ்சுட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நேரா வந்து பனூர் வந்தாச்சு. பனூர்ல சாப்பிட்டுட்டு அதோட நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வந்து தேரா கிளம்பி வந்துட்டோம். தேரால வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ரமதான் அப்படின்னாலே நம்ம இதுக்கு நெறைய ஷாப்பிங் பண்ணோம். அதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஷாப் 2 ஷாப் இல்ல. எல்லா ஷாப்லயும் போய் அலைஞ்சுட்டு இருக்கணும். ஸோ அப்படி வந்த இடம் தான் நாங்க வந்து தேரா வந்திருக்கோம். தேராவுல வந்து அபாயா ஒவ்வொரு ஷாப்பா நாங்க வந்து போய் பார்த்தோம். பட் அங்கேயும் பெருசா எதுவும் நல்லா இல்லாத மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்ல வந்து எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. அதோட நாங்க வந்து ஆர்டர் மட்டும் குடுத்திருந்தோம். அப்படி எப்படின்னாக்கா, இப்ப நெக்ஸ்ட் வீக் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைஸ் இல்ல என் பொண்ணுக்கு. ஸோ அதனால வந்து அவளுக்கு மட்டும் நாங்க ஆர்டர் குடுத்துட்டு, அதோட வந்து மொலினா வந்து சாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். பட் இங்க வந்து பார்த்தாக்கா, மாஷாஅல்லாஹ் அவ்ளோ சாரி இருக்குது. பார்த்தாக்கா ரேட்டு பயங்கரமா இருந்துச்சு. எல்லாம் 200க்கு மேல தான் சாரியே வந்து எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 150க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் கம்பி தான் இருந்துச்சு. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்ல. ஸோ அதோட நாங்க அங்க பார்த்தோம். பட் பார்த்தேன் பெருசா வந்து எனக்கு நம்ம வச்சிருக்க மாரியே இருந்துச்சு எல்லா சாரியும். ஓகே இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வருவோம்ல அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியன் சில்க் ஹவுஸ் தான் வந்தேன். இந்தியன் சில்க் ஹவுஸ்லயே வந்து சாரிலாம் பார்த்துட்டு இப்ப அடுத்தது எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, நைட் சூக் தான். ஸோ நைட் சூக்ல வந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து திருப்தியா இருக்கும். ஸோ இங்க தான் நெறைய அபாயா, ட்ரெஸ்ஸு அந்த மாரி வாங்கணும் அப்டின்னாக்கா, இங்க தான் வரணும். மாஷாஅல்லாஹ் கூட்டம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு. தராபியாக்கு அப்புறம் ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அங்க போய் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அபாயா கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு. அங்க ஒரு 2 அபாயா மட்டும் நாங்க வந்து வாங்கிட்டு, அதோட மேல போய் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு தான் மேல போனோம். மேல போயிட்டு அதோட கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு பட் வந்து ட்ரெஸ் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா நல்லா இல்ல பசங்களுக்கு. இவ்ளோ நேரம் அலைஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் அபாயா மட்டும் தான் எடுத்திருக்கேன். ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஷாப் போனோம். பட் அங்கேயும் வந்து அந்த அளவுக்கு பெருசா நல்லா இல்ல. அதோட நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்க வீட்டுக்கு கிளம்புனது பார்த்தீங்கன்னாக்கா, 12:00 ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு போகட்டியும். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா, அகைன் பர்ச்சேஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்க அப்டின்னாக்கா, மேக்ஸுக்கு தான் வந்திருக்கோம். கேரிஃபோர்ல உள்ள மேக்ஸுக்கு. நம்ம இங்க கேரிஃபோர் வந்துட்டோம் அப்டின்னாக்கா, இங்க வந்து ஆர்&பி அதுக்கப்புறம் சென்ட்ரல் பாயிண்ட், மேக்ஸு எல்லாமே இருக்கு. மேக்ஸ்ல வந்து பொதுவா வந்து ஃபரானுக்கு தான் நல்லாருக்கும். ஸோ அங்க வந்து ஃபரானுக்கு வந்து வெறும் டீ ஷர்ட் மட்டும் தான் ஓகேவா இருந்துச்சு. ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு செட் ஆவல. ஸோ அதோட வந்து சென்ட்ரல் பாயிண்ட் வந்துட்டோம். இங்க வந்து இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் எதுவும் நல்லா இருக்கா என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தாச்சு.
சென்ட்ரல் பாயிண்ட்ல பார்த்தப்ப ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஆர்&பி தான் வந்தாச்சு. ஸோ இங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு, இங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதோட இங்க வந்து ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து கேரிஃபோர் உள்ள தான் போலான்னு இருக்கோம். ஏன்னா பசங்கலாம் வந்து ஜூஸ் வேணும், ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னாங்க. ஸோ இங்க முடிச்சுட்டு நேரா நாங்க அங்க தான் கிளம்பி போறோம். அகைன் நாங்க வந்து கேரிஃபோர் வந்துட்டோம். வந்துட்டு இங்க பெருசா ஒண்ணும் வாங்கல. வெறும் மில்க்கு, அதுக்கப்புறம் முட்டை, பசங்களுக்கு வந்து ஜூஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு, அதோட நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. அதோட எங்களோட ஷாப்பிங் விலாகையும் நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.